அன்பான காஸ்மிக் ராசி நண்பர்களே, வணக்கம். இந்த காணொளியில் நாம் மார்ச் மாதத்தின் முக்கிய கிரக பெயர்ச்சிகளையும் அதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்பதையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். குறிப்பாக இந்த மாதம் சாதாரண மாதம் இல்லை. ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாதம். மார்ச் மாதத்தில் 3 பெரிய கிரக மாற்றங்கள் நடக்கின்றன. முதலில் சுக்கிரன், சுகபோக காரகன், செல்வ வளம் தருபவர், மகாலட்சுமியின் அருள் வடிவம். மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெறுகிறார். ஒரு கிரகம் உச்சம் பெறுவது என்பது அந்த கிரகத்தின் முழு சக்தியும் வெளிப்படுவது என்பதை குறிக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்றால் என்ன நடக்கும்? வாழ்க்கையில் வசதி அதிகரிக்கும், செல்வ வரவு மேம்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி வளரும், திருமணம், சுபகாரியங்கள், வீடு, வாகனம் போன்ற யோகங்கள் உருவாகும். அடுத்ததாக கர்மகாரகன் சனி பகவான். மார்ச் 6ஆம் தேதி சனி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள் பெயர்ச்சியாகிறார். 30 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த மாற்றம் நிகழ்கிறது. சனி என்றாலே பலருக்கும் பயம். ஆனால் உண்மையில் சனி பயப்பட வேண்டியவர் அல்ல. சனி நீதிமான். நாம் செய்த கர்மத்தின் பலனை துல்லியமாக அளிப்பவர். தர்மமாக நடந்தால் சனி உயர்த்துவார், அநியாயமாக நடந்தால் சனி கற்றுக் கொடுப்பார். 3வது மிக முக்கியமான மாற்றம் குரு. மார்ச் 17ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிலையை விட்டு நிலையான நிலைக்கு வருகிறார். கடந்த சில மாதங்களாக பலருக்கும் பொருளாதார தடை இருந்தது. திட்டமிட்ட காரியங்கள் தாமதமானது. மனம் குழப்பத்தில் இருந்தது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் குருவின் நிலையற்ற இயக்கம். இப்போது குரு நிலை பெறுவது என்பது வாழ்க்கையில் தெளிவு திரும்புவது. இப்போது கும்ப ராசிக்காரர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராஜயோக காலத்தின் ஆரம்பம். சுக்கிரன் உச்சம் பெற்று உங்கள் 2ஆம் இடத்தில் அமர்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். பணம், சேமிப்பு, குடும்ப மதிப்பு, பேச்சு இவற்றை குறிக்கும். சனி பகவானும் அதே இடத்தில் சேர்கிறார். இது மிகவும் வலுவான கூட்டணி. இதன் பலன்கள் என்ன? முதலில் வருமான உயர்வு. 2வது புதிய தொழில் வாய்ப்பு. 3வது வெளிநாடு தொடர்பு. 4வது வாகன யோகம். 5வது முதலீட்டில் லாபம். ஆனால் இவை தானாக வராது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதம் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் வரும். நான் இதற்கு தகுதியானவன் என்ற நம்பிக்கை உருவாகும். இதுவரை எளிமையாக வாழ்ந்த நீங்கள் இப்போது பெரிய கனவு காண ஆரம்பிப்பீர்கள். பெரிய எண்ணங்கள் தோன்றும். பிரம்மாண்டமாக யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், எண்ணமே விதி. நீங்கள் உங்களை நம்பினால் கிரகங்களும் உங்களுக்கு துணை நிற்கும். இப்போது ஒரு முக்கிய விஷயம், வாக்கு பலிதம். சனி மற்றும் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சேரும்போது உங்கள் வாக்குக்கு சக்தி வரும். உங்கள் சொல்வது நடக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உயரும். இந்த காலத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். ஆசி வார்த்தைகள் பேசுங்கள். ஏனெனில் உங்கள் வார்த்தைக்கு பலன் இருக்கும். மேலும் இந்த காலம் புதிய மொழி கற்க சிறந்தது. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், ஜப்பானீஸ் எந்த மொழி வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். சனி சுக்கிரன் நினைவு இதற்கான வாய்ப்பை தரும். இப்போது குருவின் நிலை பற்றி. குரு வக்ர நிவர்த்தி அடைவது என்பது தள்ளிப்போன காரியங்கள் மீண்டும் இயக்கம் பெறுவது. திட்டமிட்ட திருமணம் நடக்கலாம். தள்ளிப்போன முதலீடு வெற்றி பெறலாம். கடன் பிரச்சனைகள் சீராகலாம். உலகளாவிய ரீதியிலும் இது நல்ல மாற்றம் தரும். 2020 முதல் உலகம் பல சோதனைகளை சந்தித்தது. பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்பு, மன அழுத்தம். இப்போது சுப கிரகங்கள் பலம் பெறும் நேரம். அசுரகுரு சுக்கிரன் உச்சம். தேவகுரு நிலை பெறுகிறார். கர்மகாரகன் சனி புதிய ராசியில். இது ஒரு புதிய சுற்றத்தின் ஆரம்பம். ஆனால் மறக்க வேண்டாம், இவை பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், லக்னம், தசாபுத்தி ஆகியவற்றின் அடிப்படையில் பலன் மாறுபடும். ஆனால் பொதுவாக மார்ச் மாதம் நம்பிக்கையின் மாதம். மீண்டும் எழும் மாதம். முன்னேறும் மாதம். இந்த காலத்தில் செய்ய வேண்டியது தைரியமாக முடிவெடுக்கவும், புதிய முயற்சி தொடங்கவும், சேமிப்பு திட்டம் அமைக்கவும், நல்ல எண்ணங்கள் வைத்திருக்கவும், ஆன்மீகத்தில் ஈடுபடவும். நம்பிக்கை பிளஸ் முயற்சி = வெற்றி. இனி வரக்கூடிய மாதங்கள் வளர்ச்சிக்கான அடித்தளம் அமைக்கும். எல்லோருக்கும் ஒரு செய்தி, கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கிரகங்கள் நகர்கின்றன. காலம் மாறுகிறது. நீங்களும் முன்னேற வேண்டும். நல்லதே நடக்கும். நம்பிக்கை வைத்திருங்கள். உழைப்பு தொடருங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி. வணக்கம்.